மையத்தை பத்தி வார விஷயம் தெரியுமா? பாப்பா எழுப்புதான் நான் நடக்க போகணுமா நேரம் எதிர்பார்ப்போம் வந்து கேட்குது ஏழை நீ சொல்லுங்க எடுத்து என்ன சொல்லுறது? ஆமா இருந்து போயிட்டு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم
بلسان يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் இஸ்லாஹியா அரபிக் கல்லூரியின் மீடியா பகுதி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியமான எதிர்கால தலைமுறையினருக்கான ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்கிற தலைப்புல உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில எங்களுக்கு தெரியும், கடந்த 15 வருடங்களுக்கு உள்ளால எங்களோட வாழ்க்கை முறை மாறி போயிருக்குது. அதிலும் குறிப்பாக எங்களது உணவு பழக்கம், ஃபுட் ஹேபிட் மாறி போயிருக்குது. இப்போ அந்த ஃபுட் ஹேபிட் அல்லது உணவு பழக்கம் மாறி போனதால ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்ற விஷயமும் ஒரு பக்கம் இருக்குது. ஆகவே அந்த 15 வருஷத்துக்குள்ளால ஸ்கிரீனை கொஞ்சம் ஷேர். Screen share. Screen. ரைட். கடந்த 15 வருடங்களுக்குள்ளால எமது உணவு பழக்க வாழ்க்கை முறை ஏற்பட்ட மாற்றம், குறிப்பாக உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் பல்வேறுபட்ட நோய்களை இந்த சமூகத்தில் உருவாக்கி இருக்குது. அது சம்பந்தமா சில விஷயங்களை பார்த்து கொள்வதோட மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சொல்றாங்க, இந்த யுகம், அதாவது இந்த காலகட்டம் பெற்றோர்கள் பார்த்திருக்க பிள்ளைகள் மரணிக்கின்ற யுகம், அல்லது சொல்றேன்டா பிள்ளைகள மரணத்தை பெற்றோர்கள் அவங்க கண்ணால பார்ப்பாங்க. இந்த யுகம் ஒரு யுகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பயங்கரமான யுகம். அந்த வகையில இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில பார்த்தா டாக்டர்ஸ் அதிகரிச்சுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கூடிக்குது, லெபரட்டரிஸ் மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் கூடிக்குது, ஃபார்மசிஸ் கூடிக்குது, நர்சஸ் அதிகரிச்சுக்கிறாங்க, மெடிக்கல் சிஸ்டம்ஸ் டெவலப் ஆகிக்குது. யுனானி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், அக்குபஞ்சர், இப்படி ஏராளமான மருத்துவ முறைகள் டெவலப் ஆகிக்குது. மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்திருக்குது, மருத்துவ தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கு. அப்படின்னா நோயாளிகள் குறையணும், நோய்கள் குறையணும், ஆனா அப்படி குறையல. நெக்ஸ்ட் லைட். ரைட். ப்ரீமெச்சூர் டெத் இன்க்ரீசஸ், அதாவது இளம் வயசு மரணங்கள் அதிகரிச்சு கொண்டு போகுது. ரைட், இளம் வயசு மரணங்கள் அதிகரிச்சு கொண்டு போகுது இந்த 15 வருஷத்துக்குள்ளால. பொதுவா நாங்க இருக்கட்டும், பொதுவா நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கும் நார்மலா ஆக்சிடென்ட், கடுமையான நோய்களால பாதிக்கப்பட்டாக்களை தவிர 60 வயசுக்கு பிறகு 70 வயசுக்கு பிறகு மௌத்தாராக்கள் தான் கூட. நான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில 15 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல, 30, 35 வயசுல மௌத்தாராக்கள் கூட. நீங்க கவலைப்படுவீங்க, நெஞ்ச பிடிச்சு கொண்டு விழுந்தாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மெசேஜ் வரும், ஆள் மவுத்து. ஆகவே அப்படி மரணங்கள் இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்குது எங்களுக்கு கண் முன்னுக்கு. அதுல பார்த்தா எக்கோ ஆகுது. கவலைப்படுவீங்க, நெஞ்ச பிடிச்சு கொண்டு விழுந்தாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மெசேஜ் வரும், ஆள் மவுத்து. இந்த மரணங்களுக்கான காரணங்களை பார்க்கல் மாதிரி தான் ஒன்று கேன்சர் ஆயிக்கலும், ஹார்ட் அட்டாக் ஆயிக்கலும், அல்லது ஏதாவது தொற்று நோய்கள், நிமோனியா, பேரலைசிஸ், டயபெட்டிக் மெலிட்டஸ், இது மாதிரியான நோய்கள் தான் மரணிக்கிறார்கள் கூட. அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை. இலங்கையில இந்த பெருந்தொற்று, இந்த கொரோனா தொற்றுக்கு முன்னால
தொற்றுக்கு முன்னால ஒரு நாளைக்கு 750 பேர் இறப்பாங்க. அதுல இந்த 600 பேர் இறக்குற இதுவாய் நோய்களால், அதுவும் தொற்றா நோய்களால். அடுத்த 2வது டயபெட்டிக் மெலைட்டஸ் என்ற சீனி வருத்தம். இந்த சீனி வருத்தம் 15 வருஷத்துக்குள்ளால நிறைய அதிகரிச்சிருக்குது. இன்னைக்கு இலங்கையில சனத்தொகை எடுத்துக்கொண்டா 130 விதமான ஆட்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எதிர்வு கூறுறாங்க, இன்னொரு 2050 இன்னொரு 30 வருடத்துல இந்த நோய் 50 விதமாக இருக்கும். அதாவது இலங்கையில அரைவாசி பேருக்கு நோய் இருக்கு, இந்த சுகர் நோய் இருக்கும்னு எதிர்வு கூறுறாங்க. அதுல என்ன ஆபத்தான விஷயம்னா, ஸ்கூல் போற பிள்ளைகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு 15 விதமான ஆட்களுக்கு இந்த நோய் இருக்குது. ஒரு ஸ்கூல்ல 1000 பிள்ளைகள் படிக்குதுன்னா 150 பேருக்கு டயபெட்டிக் இருக்குது. ஆனா அது அந்த டைம்ல இன்னும் காணப்படுற இல்லை. ஏதாவது வருத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்க உள்ள டெஸ்டிங் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் செய்யக்குள்ளதான் அகப்படும் சுகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல டாக்டர்ஸ் கூட விதிவிலக்கல்ல, டாக்டர்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ரைட். அடுத்ததான் ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர் கூடிக்கொண்டு, அதாவது பிரஷர் நோயாளிகள் அதிகரித்து கொண்டு வராங்க. இலங்கையில 2014 ஆண்டு எடுத்த தகவல் படி 26 விதமான ஆட்களுக்கு இந்த பிரஷர் வருத்தம் நீக்குது. அதாவது ஹை பிரஷர் கூடி உயர் குருதி அழுத்தம் நோயாளிகள் கூடிக்கொண்டு வராங்க. இந்த பிரஷர் தான் எல்லா நோய்க்கும் அடிப்படை. அது கொலஸ்ட்ரால் ஆயிக்கலும், கிட்னி வருத்தம் ஆயிக்கலும், மாரடைப்பு ஆயிக்கலும், பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் ஆயிக்கலும், கஸ்டைட்டிஸ் அதாவது இறப்பை அலட்சி ஆயிக்கலும், இப்படியான ஆட்களுக்கு இந்த இதெல்லாம் நோயெல்லாம் வாரத்துக்கு அடிப்படை காரணம் இந்த பிரஷர் கூடுதல். ஆகவே இந்த 15 வருடத்துக்குள்ளாத இந்த நோயாளிகள், பிரஷர் கூட நோயாளிகள் அதிகரித்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் ஸ்ட்ரோக், பேரலைசிஸ் நோயாளிகள் அதிகரித்து கொண்டு வராங்க. நாங்க மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருக்கிறோம், நார்மலா ஓல்ட் ஏஜ்ல 60 வயசுக்கு மேல இப்படியான நோயாளிகள் உருவாகுவாங்க. ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரை 25 வயசுல, 30 வயசுல, 35 வயசுல இந்த பேரலைசிஸ் பேஷண்ட் உருவாகுறாங்க. உதாரணத்துக்கு காலையில எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு டீயை குடிச்சு ஒரு பக்கம் சரிஞ்சாருண்டா கையை தூக்க இயலாது, காலை தூக்க இயலாது, நடக்க இயலாது, வாயோர் பக்கம் கோணி போயிட்டு பேசிக்கொள்ளையலா, நாக்கு பேச்சு தெளிவில்லாம இருக்கும். அதே நேரம் இப்ப அவங்க அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்யலாம் போகும். இப்படியான பேஷண்ட்ஸ் கூடிக்கொண்டு வராங்க. அடுத்ததான் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோயாளிகள் கூடிக்கொண்டு வராங்க. இவங்க திடீர்னு நெஞ்ச பிடிச்சி கீழே விழுவாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ஒன்று மவுத்துன்னு மெசேஜ் வரும், அப்படி இல்லாட்டி இவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணணும். 3க்குள்ள ஸ்லைட், 3க்கு ரைட். அடுத்தது பைபாஸ் சர்ஜரி செய்யணும். இவருக்கு முந்தி மாதிரி நடக்க இயலாது, முந்தி மாதிரி வேலை செய்ய இயலாது, அவருக்கு முந்தி மாதிரி சாப்பிட இயலாது, மாடிப்படி ஏற இயலாது. அப்ப இவங்களை பராமரிக்கிறதுக்கு வீட்டுல ஒரு ஆள் தேவை, அவங்களுக்கு ஸ்பெஷலா சமைக்கும். ஆகவே இப்படி நோயாளிகள் கூடிக்கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததுதான் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ். இன்னைக்கு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் கூட இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு கொலஸ்ட்ரால்னா தெரிய, சுகர்னா தெரிய, ஸ்ட்ரோக்னா தெரிய, இதெல்லாம் தெரியாது. இன்றைக்கு இந்த நோய்கள் எல்லாம் எங்களுக்கு ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரியும். இந்த கொலஸ்ட்ரால் சொல்லக்குள்ள இதுல 3 வகையான குருதிக்குழாய்கள் காட்டப்பட்டி. அதுல மேல போற குருதிக்குழாய் நார்மலா ரத்தத்தை கொண்டு போகுது. 2வது குருதிக்குழாயில ஒரு சின்ன பிளாக் கொண்டு வந்திருக்கு. பிளாக் கொண்டு வரக்குள்ள அங்கால பக்கத்துக்கு போற ரத்தத்தின் அளவு குறையுது. 3வது குருதிக்குழாய் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுல பெரிய பிளாக் வாய் ரத்தம் போகுது இல்ல, ரத்தம் எந்தெந்த உறுப்புக்கு போகாம பிளாக் ஆகுதோ அந்தந்த உறுப்பெல்லாம் இறக்கும். அப்படி இறந்தா அந்த உறுப்பு பேரலைஸ் ஆகும். உதாரணத்துக்கு இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போற அந்த குருதிக்குழாய் கொழுப்பால கொலஸ்ட்ரால் அடைப்பட்டு போச்சுன்னா இதயத்துக்கு ரத்தம் போகாது. இதயத்துக்கு ரத்தம் போகாட்டி இதய கலங்கள் சாகும், டயர்ட் ஆகும், இறக்கும். அப்படி இறந்த ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தா ஒன்று மரணம் நிகழும் அல்லது பைபாஸ் சர்ஜரிக்கு போக வேண்டி வரும்.
ஆகவே இந்த கொலஸ்ட்ரால் வருத்தம் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டால தான் வருது, நாங்க சாப்பிடுற எண்ணெய் சாப்பாட்டால தான் வருது. அதே ஹார்ட்டை பொறுத்தவரையில எங்களோட நாங்க எப்போ உம்மாட வயிற்றுக்குள்ள உருவாகிறோமோ, கற்ப பையில உருவாகிறோமோ, அதுல இருந்து அது எப்போ ஹார்ட் உருவாகுதோ அதுல இருந்து நாங்க மவுத்தாகும் வரைக்கும் அது டயர்ட் ஆகாம ரெஸ்ட் எடுக்காம இயங்குற ஒரே உறுப்பு தான் ஹார்ட். ஆகவே ஹார்ட்டுக்கு போற அந்த குருதி குழாயில புளக் ஏற்பட்டா அது ரெஸ்ட் டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க பார்க்கும். இந்த ரெஸ்ட் எடுத்தா அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் முடிஞ்சு நாங்க மரணிக்கலும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹார்ட் வந்து நெக்ஸ்ட் 4 நிமிஷம் அப்படிதான் ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் கேன்சர். இந்த கேன்சர் ரைட், கேன்சர். இந்த கேன்சர் பொறுத்தவரையில இலங்கையில ஒரு வருஷத்துக்கு கேன்சரால 30,000 பேர் இறக்குறாங்க. அடுத்தது அதுலயும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை வாய்ப்புற்று நோய் ஏற்படுது. வாய்ப்புற்று நோய்க்கான நிறைய இதொரு கேன்சர்ன்றது உண்மையிலே ஒரு தனியா படிக்க வேண்டிய ஒரு சாப்டர். அதை நான் மேலோட்டமா சொல்லி கொண்டு போறேன். வாய்ப்புற்றுநோய் ஆண்களை பொறுத்தவரை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட வாய்ப்புற்றுநோய் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கான காரணம் வெத்தலை பாக்கு சாப்பிடுறது, சுவிங்கம் சாப்பிடுறது, ஐஸ் பாவிக்கிறது, தூள் பாவிக்கிறது, கோயில தூளை வைக்கிறது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அடுத்ததான் பெண்களை பாதிக்கிற கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர். இந்த பிரஸ்ட் கேன்சரை பொறுத்தவரையில இலங்கையில ஒவ்வொரு வருடமும் புதிதாக 4,000 கேன்சர் பேஷண்ட்ஸ் இனங்காணப்படுறாங்க. இதோட ஆபத்தான விஷயம் என்னன்னா சிறுவர்களுக்கு கூட கேன்சர் இருக்குது. நாங்க முந்தி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டிருப்போம் எங்கட ஊர்ல யாருக்கோ கேன்சர் இருக்குது. ஆனா இப்ப எங்கட ஊருக்குள்ள, எங்கட ஃபேமிலிக்குள்ள, எங்கட உறவுகளுக்குள்ள இந்த கேன்சர் நோயாளி பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கான பல காரணங்கள் இருக்குது. சொல்ல போற பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த நோய் தான் இந்த 15 வருடங்களுக்குள்ளால சுவாச நோய்கள் அதிகரிச்சு. சுவாச நோய்கள் அதிகரித்ததுக்கு காரணம் பல காரணங்கள், வலி மாசடைஞ்சிருக்கிறது. அடுத்தது ஸ்பெஷலா புத்தளத்தை பொறுத்தவரையில புத்தளத்துக்கு எப்ப சிமெண்ட் ஃபேக்டரி வந்துச்சோ அதுல இருந்து இந்த சுவாச நோயால பாதிக்கப்பட்ட, அதாவது அஸ்மா போன்ற நோயால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் கூடிக்கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் கிட்னி டிசீஸ். இந்த கிட்னி டிசீஸ் இந்த காலங்களில் கூடிக்குது. பொதுவாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்டங்கள்ல ஃபார்மிங் செய்யறாங்களோ, ஃபார்மிங் தான் விவசாயம் செய்யறாங்களோ அங்க ரசாயன பசலைகளை பாவிப்பாங்க, ரசாயனங்களை பாவிப்பாங்க. அதனால அங்க உள்ள பொதுவா பேஷண்ட்ஸுக்கு கிட்னி வருத்தங்கள் வாரது. எஸ்பெஷலா இலங்கையை பொறுத்தவரையில புலனறுவு, அண்டாபுரம் ஏரியாக்கள்ல இந்த நோய்கள் கூட இருந்தாலும் மற்ற மாவட்டங்களே விதிவிலக்கல்ல. அப்ப இந்த கேன்சர் பேஷண்ட், இந்த கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ஏனைய டிஸ்ட்ரிக்ட்ல மீக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நோய் அதிகரித்து கொண்டு வருது. அதுக்கான பல காரணங்கள், நான் குடிக்கிற தண்ணி வந்து அதுல சுத்தமான தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு பொருத்தமான தண்ணி இல்ல. அதே நேரம் சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற சவுண்ட் ஒன்று வருது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஸ்கூல்ல உள்ள வாஷ்ரூம்ஸ் கிளீன் ஆகிக்காது. அதனால அவங்க யூரினை ஸ்டூலை அடக்கிறதாலே இந்த நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அடுத்து நாங்க குடிக்கிற அந்த பொட்டில் வாட்டர், அதாவது போத்தலால் அடைக்கப்பட்ட தண்ணி அதுகளால் வருது. ஏன்னா அவங்க கடைகள்ல பார்த்தா அதை வெயில்ல வச்சிருப்பாங்க. அந்த வெயில வைக்கக்குள்ள அந்த தண்ணியும் போத்தலும் போத்தல உள்ள பிளாஸ்டிக்கும் சன்லைட்டும் தாக்கம் அடைஞ்சு இதுகள் கூட கிட்னி வருத்தங்களை ஏற்படுத்துது. கிட்னி வருத்தங்கள் மட்டுமல்ல, மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. அதே நேரம் புற்றுநோயையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட. அடுத்ததான் இந்த 15 வருடங்களுக்குள்ள அதிகரிச்சு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட். உடற்பருமன் கூடுதல், உடம்பு பாரம். இன்னைக்கு இப்படியான ஆட்கள் இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டு வராங்க. இப்போ உடற்பருமன் கூடுறது நிறைய வகையான நோய்களுக்கு அடிப்படை காரணம். இப்போ உடற்பருமன் கூடுனா தேவையை விட அளவுக்கு அதிகமான உடல் பருமன் கூடிச்சுட்டா மூட்டு வருத்தங்கள் வரையிலும், ஜாயிண்ட் பெயின் வரையிலும், ஆர்த்ரைட்டிஸ் வரையிலும். அதே நேரம் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தல், ஆண்கள்லையும் பெண்களையும் தான் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தலும். அதே நேரம் கொலஸ்ட்ரால், கிட்னி வருத்தங்கள், கேன்சர், இது போன்ற நோய்களும் இந்த உடற்பருமன் கூறத்தால வரையிலும். இலங்கையை பொறுத்த 2019 ஆண்டு எடுத்த தகவல் படி 100க்கு 35 விதமான ஆட்கள் கொழுத்தாக்கள் இருக்கிறாங்க இலங்கையில.
அதே நேரம் சிறுவர்கள்ல 15 விதமான ஆக்கள் கொளுத்தாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த கொழுக்கிறன்றது ஒரு ஆரோக்கியமான சைன் அல்ல, ஒரு ஆரோக்கியமான அறிகுறி அல்ல, இது ஒரு ஆபத்தான விஷயம். ஆகவே பிள்ளைகள் கொழுக்கிறாங்கண்டா பெற்றோர்கள் சந்தோஷப்படையலாது. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜாயிண்ட் டிசீஸ். இன்றைக்கு ஜாயிண்ட் டிசீஸ் மூட்டு வருத்தங்களால் பாதிக்கப்பட்ட நோய்கள் அதிகரித்து கொண்டு வராங்க. ரைட். அதுலேயும் 40 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு 50 விதமான ஆக்களுக்கு இலங்கையில் அரைவாசி பேருக்கு மூட்டு வலி. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் சரி, அங்கு மருந்தெடுக்க வர நோயாளிகள் அதிகமான ஆக்கள் இந்த மூட்டு வலியால பாதிக்கப்பட்ட ஆக்கள். இன்னைக்கு பள்ளிகள்ல பார்த்துருப்பீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு மிம்பர்ல மட்டும் ஒரு சேர் இருக்கு. அதுல வெள்ளிக்கிழமை மட்டும் ஹொத்துபா ஓதுறதுக்கு மிம்பர் இமாம் உட்காருவார். சில நேரங்கள்ல பள்ளிகளை ஸ்பெஷல் பயான்கள் எல்லாம் பயன் பண்ண வராக்க உட்காருவாங்க. இன்றைய பார்த்தா பள்ளிகள் நிறைய சேர்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு நின்று தொலை இல்லாது, நிறைய உட்கார்ந்து தொழுகிறாங்க. உங்களோட வீட்டுகளை பார்த்துருக்கேன், உமா சரி, வாப்பா சரி, உம்மா, அப்பா, தாத்தா, நானா, இவங்க இன்னைக்கு நின்று கொண்டு தொலை இல்லாது உட்கார்ந்து கொண்டு தொழுவாங்க. ஆகவே அது காரணம் இந்த மூட்டு வலியால பாதிக்கப்பட்டது. ஆக இது மாதிரி நோய்கள் இன்னைக்கு கூடிக்கொண்டு வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட். அடுத்ததுதான் புதிய புதிய வருத்தங்கள் ஒவ்வொரு வருஷமும் உருவாகுது. ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலரா, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், பிளேக், சாஸ், மெர்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துச்சு வவ்வால் காய்ச்சல், பெட் ஃபீவர். இன்றைக்கு 2 வருஷமா கொரோனா பாதிக்கப்பட்டாங்க கூட. அதோட தாக்கம் தெரியும். இந்த நோய்கள் உருவாகிறதல்ல, உருவாக்கப்படுறது. கொரோனா. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆகவே இப்படியான வருத்தங்களை கூடிக்கொண்டு வருது. இது உருவாகிறதல்ல, உருவாக்கப்படுது. இதுக்கு பின்னுக்கு நிறைய எஜெண்டாக்கள் இருக்குது, அதை பத்தி நாங்க இந்த இடத்துல கதை கேளாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது சப்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை. நெக்ஸ்ட் ஸ்லைட். மலட்டுத்தன்மை கூடுது. இன்னைக்கு முன்னுக்குள்ள ஸ்லைட். இன்னைக்கு பார்த்தா பிள்ளை பாக்கியம் இல்லாத பெற்றோர்கள் அதிகரித்து கொண்டு வராங்க. முந்தின நாள் கேள்விப்பட்டிருப்போம், எங்களோட ஊர்ல யாருக்கோ பிள்ளைகள் இல்லை. இன்னைக்கு எங்களோட சொந்தங்களுக்குள்ள, எங்களோட ஃபேமிலிக்குள்ள நிறைய பேருக்கு இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல 2006, 2007 எடுத்த தகவல்படி 36 விதமான ஆட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒன்று, பெண்களை பொறுத்தவரை உடற்பருமன் கூடுறது. உடற்பருமன் கூடுனா பிள்ளை பாக்கியம் குறையறதுக்கு தான் சான்ஸ் கூட. அதுக்கு உதாரணம் ஒரு உதாரணம்னு சொல்லிடும். ஒரு டாக்டர்கிட்ட பேஷண்ட் போய் போய்க்கிறாங்க, புதுசாக மேரி பண்ண கப்பல், 2 வருஷம் மேரி பண்ணி பிள்ளைகள் இல்லை. காரணங்கள் விசாரிச்சு பார்த்தா 2 பேர்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரியை கேட்டு பார்த்தா, அந்த உம்மா வைஃப் பகல் சாப்பிட்ட பிறகு தூங்குறது. பகல் சாப்பிட்டு தொடர்ந்து தூங்குனா 1 மாசத்துல 4 கிலோ கூடும். அப்ப 4 கிலோ கூடுனா 10 மாசத்துல 40 கிலோ. 40 கிலோல 20 கிலோ கூடணும் வைங்களேன். அப்ப அந்த அளவுக்கு இந்த உடற்பருமன் இந்த மலட்டுத்தன்மையில பாதிப்பை ஏற்படுத்து. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை குலப்படிகார பிள்ளைகள் கூடிக்கொண்டு வராங்க. அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர்ஆக்டிவிட்டி டிஸார்டர்ஸ். இந்த பிள்ளைகள் வீட்டுல உமா கட்டுப்படுறையில, பாப்பா கட்டுப்படுறையில, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கட்டுப்படுறையில, மதுசாலை கட்டுப்படுறையில, இப்ப போலீஸுக்கும் கட்டுப்படுறையில. அப்படியான குலப்படிகார பிள்ளைகள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு பெரிய பாரமாயிருக்குது. இந்த கொரோனா காலங்களை பொறுத்தவரையில இந்த அதிகமாக இந்த நோயை காவுறாக்கள், கெரியர்ஸ், காவிகள் யங்கர்ஸ், இந்த பிள்ளைகள், கட்டுப்படாத இளைஞர்கள், இவங்க தான் ஊர் முழுக்க திரிஞ்சு இந்த நோயை வீட்டுக்கு கொண்டு வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகள், பெரியாக்கள், நோயாளிகள், பெண்கள், இவங்களுக்கு இதை பரப்புறது. ஆகவே இன்றைக்கு அந்த பிள்ளைகள் இதுக்கான காரணம், இந்த மாதிரி பிள்ளைகள் பார்த்ததுக்கு காரணம் சாப்பாட்டுக்கு மிக சம்பந்தம் சில பிறகு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுதான் போன் ஃப்ராக்சர்ஸ், எலும்பு முறிவுகள். நாங்க எங்கட சின்ன காலங்கள்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க மரங்கள்ல இருந்து கீழே பாஞ்சிப்போம், வீட்டுக்குள்ளே இருந்து கீழே பாஞ்சிப்போம், எதுவும் நடக்காது. இன்றைய கால பொறுத்தவரையில மரங்கள்ல இருந்தோ வீட்டுக்குள்ளே இருந்து பாய தேவையில்லை. லேசா கீழே வலிக்கு விழுந்தா, கிரவுண்ட்ல ஓடக்குள்ள வலிக்கு விழுந்தா, இல்லாட்டி ஒரு பூச்சாடியில கால் பட்டா, ஒரு சிவர்ல கைப்பட்டா எலும்பு உடையுது.
அந்த அளவுக்கு எங்களோட எலும்புகள் வீக்கா இருக்குது. இதுக்கான காரணம் எங்களோட சாப்பாட்டு முறை. இன்ஷால்லா அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். கெஸ்டைட்டிஸ். இன்னைக்கு பொதுவாக சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் இந்த நோய் அதிகரிச்சிருக்குது. கெஸ்டைட்டிஸ் கிட்டத்தட்ட 40 விதமான ஆக்கள் ஃபார்மசில அல்லது ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுக்கு மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் 20 விதமான ஆக்கள் இதுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளலாம் மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே 60 விதமான மேற்பட்ட ஆக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளும் விதிவிலக்கல்ல. அது சின்ன பிள்ளைல காரணம் ஸ்கூல் கண்ணில் உள்ள சாப்பாடுகள், அது மிக்சர் ஆய்க்கலும், எண்ணெயில பொறிக்கப்பட்ட சாப்பாடு ஆய்க்கலும், முறுக்குகள் ஆய்க்கலும், இதுகளை கூட சாப்பிடுறதால சின்ன பிள்ளைகளுக்கு இந்த நோய்கள் வருது. ஆகவே இப்படியாப்பட்ட நோய்கள் இன்னைக்கு ஒரு 15 வகையான நோய்கள் நான் பார்த்தோம். இதுகள் இந்த ஒரு 15 வருடத்துக்குள்ளால அதிகரிச்சிக்குது. இதுக்கு முன்னுக்கு நான் இது மாதிரி நோய்கள் நாங்கள் பொதுவாக கேள்விப்படையில. இன்னைக்கு இதுகள் அதிகரிச்சு கொண்டு வருது. இதுக்கான என்ன காரணங்கள்னு பார்க்கலுமா இருந்தா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆகவே இந்த 15 வருடத்துக்குள்ளாக இந்த நோய்கள் அதிகரிச்சிக்குது. இதுக்கான காரணங்கள் நாங்க பார்க்கலுமா இருந்தா எங்களோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிக்குது. அதுல அடிப்படையான ஒரு விஷயம் மாற்றம் எங்களோட உணவு முறையில. நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட், ஒரு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தை நாங்கள் கை கொடுத்தால இந்த நோய்கள் அதிகரிச்சிக்குது. எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொல்லியிருக்குது, ஒரு மனுஷன் நிரப்புறத்துல மிக மோசமான பாத்திரம் வயிறு. ஆகவே வயிறுன்றது மிக முக்கியமான விஷயம். நாங்க கண்டமாய் நிரப்ப இயலாது. இன்னொரு ஹதீஸ் சொல்லியிருக்குது, ரசூலுல்லாஹோட வீட்டுல தொடர்ந்து 3 நாள் சமைச்சு வரலாறு இல்லை. இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவன் எங்களோட முன்னோர்களுக்கு இப்படியான நோய்கள் நாங்க வர இல்லை, நாங்க கேள்விப்படவும் இல்லை, நாங்க எங்க பயான்ல கேட்கவும் இல்லை, வரலாறுல படிக்கவும் இல்லை. அடுத்தது இது மாதிரி நோய்கள், டயபெட்டிக்கோ, கொலஸ்ட்ராலோ, சுகரோ, கேன்சரோ, கிட்னி வருத்தமோ இது போல இருந்தாலும் நாங்க வரலாற்றுல எங்கேயும் படிக்க இல்லை. ஆகவே எல்லாம் இந்த கால தலைமுறைக்கு தான் இந்த வருத்தங்கள் கூடிக்குது. அவங்களோட சாப்பாடு ஆரோக்கியமாயிருந்துச்சு. அவங்க அதிகமாக பசியோடு தான் எந்திக்கிறாங்க. அவங்க பசியோடு தான் பணி புரிஞ்சிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தம், அகழி தோன்ற யுத்தம். அகழி என்ற ஒரு சின்ன கால்வாய் அல்ல. இங்க இருந்து பார்த்தா அங்கால உள்ள தூரம் ஒரு தூரத்துக்கு அங்கால எதிர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கண்ணுக்கடி தூரத்துல எதிர்கள் இருப்பாங்க. ஆகவே அவ்வளவுக்கு பெரிய அகழி ஒன்று தோன்றணும். அந்த அகழி தோண்டக்குள்ள பசி, சஹாபாக்கள் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு தோண்டினாங்க. ரசூலுல்லாஹோட ஜுப்பாவை தூக்கி பார்த்தா 2 கல்லை கட்டி கொண்டு தோண்டினாங்க. ஆகவே அந்த காலத்தை பொறுத்தவரையில பசியோட தான் கூட வாழ்ந்திக்கிறாங்க. அவங்க பசி வந்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பசி வராம சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டாலும் வயிறு நிறைய முந்தி சாப்பிட தட்டோடு எழுப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இயற்கையோட ஒன்றித்து போன ஆரோக்கியமான சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. தேன், பால், கோதுமை, வேற தண்ணி, ஈத்தம்பழம், இதெல்லாம் அவங்களோட சாப்பாடு இருந்துச்சு. எங்கட உணவு பழக்கம். நெக்ஸ்ட் லைட். எங்கட உணவு பழக்கத்துக்கு எடுத்துக்கொண்டா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று, யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்க யாருண்டா என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நாங்க. என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாங்க. எங்களை பத்தி ஒரு அடுத்த சகோதர சமூகத்தில் பதிவு உண்டு. வட்டலப்பம் கேட்குற எங்கட சமூகம் தான் கேட்பாங்க. வட்டலப்பம், நாங்க வட்டலப்ப சமூகம். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி எலெக்ஷன்ல தற்போதைய பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் போட்டிட்டாங்க. அதுல அவங்களோட பிரச்சார மீட்டிங்ல, பொதுவாக மஹிந்த ராஜபக்ஷ அவரோட பிரச்சார மீட்டிங்ல அவர் சொன்னதெல்லாம் என்ன, முஸ்லிம்ஸை பத்தி சொல்றது ஈட்டிங் புரியாணி, ஓட்டிங் யூஎன்பி. ஆகவே நாங்க புரியாணியை சாப்பிட்டு யூஎன்பிக்கு ஓட் போடுறோம் என்று சொல்லுவோம். எங்களையும் அங்க சாப்பாட்டோட தான் அடையாளப்படுத்துறாங்க. ஆகவே யூ ஆர் வாட் யூ ஈட். நாங்க யாருண்டா, நாங்க எதை சாப்பிட்றோமோ தான் நாங்க. எங்களோட சாப்பாடு இதுகள் தான். இப்ப நாங்க இதை காட்டப்பட்டிக்கிற சாப்பாடு எங்களோட சாப்பாடு. இன்னைக்கு இரவு பொதுவா கால சாப்பாடு வீட்டுல சமைக்கிற இல்ல. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பணுமா இருந்தா வீட்டுக்கு பக்கத்துல கடைகள்ல அன்றைக்கு ஸ்கூல்ல என்ன சாப்பாடு கொண்டு சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் இருக்கு. அப்ப அதை கொண்டு நாங்க வாங்கி கொடுக்குறோம். பகல் சாப்பாடு மட்டும் தான் எந்த வேலையை சமைக்கிறோம். இரவையில கிட்டத்தட்ட மாசத்துல 15 நாளைக்கு மேல கடைகள் எடுக்கிறோம். அது கொத்து உண்டும், ரைஸ் உண்டும், டொல்பின் உண்டும், ஒவ்வொரு பேர்ல இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நகரங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் லைப்ரரிஸை விட ஹோட்டல்ஸ் கூடிக்குது. ஆகவே எங்களோட சாப்பாடு இன்னைக்கு இதற்குள்ள உள்ள பர்கர் ஒன்று காட்டிக்கு. அந்த பர்கரை சாப்பிட்டா அது சமீபாடை வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஓடணும். நடந்தாலும் சமீபாடு அடையாது, ஓடணும். ஆகவே அந்த அளவுக்கு மோசமான சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம். உடலுக்கு பாரமான, வயிற்றுக்கு பாரமான, ஆரோக்கியம் இல்லாத எத்தனையோ வகையான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட அஜினோமோட்டோ என்று ஒவ்வொரு சூப் அதிகள் சேர்க்கப்பட்ட சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வரோம். சுவையீட்டுகள் சேர்க்கப்பட்ட சாப்பாடு கொண்டு சேர்த்து கொண்டு வரோம். ஆகவே எப்படியான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம். இன்னைக்கு அதே நேரம் எங்களோட சாப்பாடு
உணவு பழக்கம் நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை உணவு சாப்பிட்றோம் கேட்டா சொல்லுவாங்க 3 தடவை கட்டாயம் சாப்பிடணும். 3 தடவை கட்டாயம் சாப்பிடணும் எங்கேயும் வந்தில்லை, குர்ஆன்லையும் வந்தில்லை, ஹதீஸ்லையும் வந்தில்லை, எங்கேயும் இல்லை. அப்ப நாங்க அப்படி சாப்பிடுவோம். எப்ப சாப்பிடுவோம்டா பசி வந்தா மட்டும்தான் சாப்பிடணும், பசி வராம சாப்பிட தேவையில்லை. இரவையில சாப்பிடறதுக்காக நாங்க சாப்பிடணும் கட்டாயம் இல்லை. ரைட். இன்னைக்கு நாங்க சும்மா கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 6 தடவை சாப்பிடுறோம். காலையில ஒரு 5 மணிக்கு எழும்புனா ஒரு டீ, ஒரு பன், அப்படி இல்லாட்டி ஒரு லேவரியா, அது ஒரு சாப்பாடு. திருப்பி ஒரு 8 8:30 ஒரு காலை சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், அது 2வது சாப்பாடு. திருப்பி 10 10:30 ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஆக்கள், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆக்கள் கேண்டீனுக்கு போய் ஒரு பிளேன் இல்லாட்டி டீ, அதோட ஏதாவது ஷார்ட் டிப்ஸ், அது 3வது சாப்பாடு. திருப்பி பகலைக்கு ஒரு லஞ்ச், ஒரு 2:30 அது 4வது. ஈவினிங் ஒரு டீயோட சும்மா இல்லை, ஷார்ட் டிப்ஸோட சாப்பிடுவோம், அது ஒரு 5வது சாப்பாடு. 6வது சாப்பாடு தான் எங்க இரவு சாப்பாடு, 7வது சாப்பாடு. சில நேரம் நாங்க 11 மணி 12 முடிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருந்தா அப்பவும் ஒரு பிளேண்டியை போட்டு பிஸ்கட் சரி ஏதாவது சரி கடிக்க பார்ப்போம். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நாங்க 6 தடவைக்கு மேலே சாப்பிடுறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு தேவை 1600 கலோரி. 1600 கலோரி. ஒரு டீயும் ஒரு சம்சாவும், ஒரு டீயை குடிச்சு ஒரு சம்சாவை நாங்க சாப்பிட்டோம்னா அதுல 800 கலோரி வந்துடுது. அப்ப நாங்க சம்சா ஒன்று சாப்பிட இல்லை, பெட்டிஸ் ஒன்று சாப்பிட இல்லை. அப்ப 2 பெட்டிஸ் சாப்பிட்டு அதுல 800 கலோரி, டீக்கு ஒரு 400 கலோரி, 1200. அப்ப நாங்க ஒரு மாசத்துல சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம். ஆகவே என்னோட வயிறு தேவையில்லாம நிரப்பி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் ஞாபகம் வரணும், ஒரு மனுஷன் நிரப்புறதுல மிக மோசமான பாத்திரம் வயிறு. ஆகவே என்னோட சாப்பாட்டு பழக்கம் ஆகப்படு மோசமா மாறி இருக்குது. அடுத்த ஸ்லைட். இது உணவு பழக்கம். அடுத்தது நோய்கள் அதிகரிக்க 2வது காரணம் எங்களோட செடன்டரி லைஃப் ஸ்டைல். எங்களோட உடம்பை அசைக்காம, உடம்புகளால் நாங்க வேலை செய்யாம எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி போய்க்குது. இன்னைக்கு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா ஸ்கூலுக்கு வந்தா அவங்களுக்கு விளையாட ஒன்றும் இல்லை, வந்தா கிளாஸ், அதுக்கப்புறம் மதரசா, திருப்பி கிளாஸ். அவங்க விளையாடுறதுக்கு எக்ஸ்பிரஸ் செய்யறதுக்கு எந்த வழியும் இல்லை. அதுல இருந்து ஹஸ்பண்ட் ஜென்ஸ் ஆம்பளை எடுத்துக்கொண்டா ஆஃபீஸ்ல வேலை செஞ்சாலும் பக்கத்துல உள்ள கபர்ட்ல போய் ஒரு ஃபைல் எடுக்கிறேன்டா அவங்க வீல் சேர்ல போய் தான் எடுப்பாங்க, எழும்பி போக மாட்டாங்க. பெண்களை பொறுத்தவரையில அவங்க வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள நிறைய மெஷின் இருக்கு. ஒண்ணு தேங்காய் திரு ஒரு மெஷின், தேங்காய் அரைக்க ஒரு மெஷின், அரிசி அரைக்க, மாவு அரைக்க, இப்படி ஏராளமான மெஷின்கள் இருக்குது. பாத்ரூமுக்கு போனா அங்க ஒரு வாஷிங் மெஷின் இருக்கு, உடுப்பு கழுறது. வீடு 30க்கு இன்னொரு மெஷின். இப்படி ஒரு மெஷினாலேயே நிறைஞ்சிக்கிறதால எங்களோட உடம்பால செய்யற வேலைகள் குறைஞ்சிக்குது. ஆகவே இதுகளும் கூட எங்களோட உடல்ல உள்ள வியர்வைகள், தேவையில்லாத கழிவுகள் வியர்வையை அகற்றப்படணும், அதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்கிற இல்லை. ஆகவே இப்படியான காரணங்களும் இன்னைக்கு மேல சொன்ன நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. 3வது, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட். 3வது காரணம் தான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மன அழுத்தங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். டென்ஷன், எல்லாருக்கும் டென்ஷன். பிறந்த 1 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு வரை மக்களுக்கு இந்த டென்ஷன் நீக்குது. ரைட். இன்னைக்கு கொரோனா டெத்ஸ் கூடிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ், பயம், பீதி, ஆங்ஸைட்டி, தேவையில்லாத பயம். நிறைய மரணங்கள் இன்னைக்கு கொரோனா டெத் கூறதுக்கு ஒரு காரணம் தேவையில்லாத பயமும். அப்படி தேவையில்லாம பயப்படும் போது உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆகவே மரண வீதம் கூட. ஒரு கோவிட் கேர் வார்டுல ஒரு அட்மிட் பண்ணிக்கிற பக்கத்துல 2 பேஷண்ட் இறந்துச்சுன்னா இவங்க தானா சில இறக்குறாக்கள் கூட அப்ப இறந்திக்கிறாங்க. ஆகவே காரணம் பயம். ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் கூடிக்குது. இன்னைக்கு பாப்பாவுக்கு பிள்ளையோட கதைக்க டைம் இல்லை, கணவனுக்கு மனைவியோட கதைக்க டைம் இல்லை. இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபோட நாங்க வாழ்ந்துக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் போன்ல இருக்கிறவங்களுடைய உறவுகளோட இல்லை. ஆகவே ஸ்ட்ரெஸ் கூடிக்குது. இந்த நோய்களுக்கு ஸ்ட்ரெஸ் அடிப்படை காரணம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த காரணம் தான் எங்களோட சூழல் மாசடைஞ்சிக்குது, எங்களோட நிலம் மாசடைஞ்சிக்குது. இப்ப இன்னைக்கு நாங்க நினைக்கிற நிலம் ஒரு இல்லை, நாங்க நினைக்கிற நாற்று மரங்கள் முளைக்குது இல்லை. இப்படி முளைச்சாலும் ஒழுங்கா பூக்குது இல்லை. அது நோயால அழியுது, சரியான பலன்கள் தார அந்த அளவுக்கு எங்க நிலம் மாசடைஞ்சிக்குது. அதே எங்க நீர்நிலைகள் மாசடைஞ்சிக்குது. இன்னைக்கு நாங்க முந்தைய ஒரு 15-20 வருஷம் முன்னுக்கு குளித்த குளங்கள் இல்லை, ஆறுகளுமே குளிக்க இயலாது. அப்படி ஒவ்வொரு ஊர்களையும் உதாரணங்கள் சொல்லலும். அக்குறையில் எடுத்துக்கொண்டா பிங்காவோயா, புத்தளத்துல எடுத்துக்கொண்டா வெட்டுக்குளம். இப்படி குளிக்கிறதுக்கு குளங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு குளங்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரசாயன கழிவுகளாலையும் ஃபேக்டரி கழிவுகளாலையும் இதுகள் மாசடைஞ்சிக்குது. ஆகவே கிணறுகள் இன்னைக்கு நிறைய இடங்கள் தூர்ந்து போய்க்குது, யாரும் பாதிக்கிறது. அப்படியான நீர் மாசடைஞ்சிக்குது. வலி மாசடைஞ்சிக்குது, வாகன புகையால, ஃபேக்டரியில வர புகையால வலி மாசடைஞ்சிக்குது. ஆக நாங்க சுத்தமான காற்றை சுவாசிக்க இல்லாம இருக்குது.
அதே நேரம் நாங்க சாப்பிடுற மரக்கறி, பழங்கள், இறைச்சி, இந்த இறைச்சி வகைகள் இதுகளை கூட இன்னைக்கு மாசடைஞ்சிருக்கு. அப்ப நாங்க ஒரு நினைச்ச ஒரு பழத்தை, ஒரு மரக்கறிய இரசாயன கலைகள் சேர்க்கப்படாம நாங்க சாப்பிட எல்லாமே இருக்குது. எல்லாம் நஞ்சூட்டப்பட்டிருக்கு, ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படியான இதுகளும் இன்னைக்கு ஒரு காரணம் மேல மேல சொன்ன நோய்கள் கூடுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததான் இந்த டேப்லெட்ஸ், மருந்துகள். இதுகள் இன்னைக்கு மருந்து பாவனை கூடிக்கு. ஒரு 30 வயசு ஆகிச்சுருந்தா, ஒரு 40 வயசு ஆகிச்சுருந்தா அவங்கள்ட்ட வீட்டுல ஒரு ஸ்டெப் ஒண்டிக்கு, ஒரு டின் ஒண்டிக்கும். அதுக்குள்ள ஒரு நாளைக்கு பல வகையான மருந்துகள் குடிப்பாங்க. சில டயபெட்டிக் சுகர் குடிப்பாங்க, கொலஸ்ட்ரால் குடிப்பாங்க, இழப்பு குடிப்பாங்க, தைரோக்சின் குடிப்பாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் குடிப்பாங்க, மூட்டு வருத்தங்கள் குடிப்பாங்க. இப்படி நிறைய வருத்தங்கள் மருந்துகள் பாவிப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 டேப்லெட்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 300 டேப்லெட், ஒரு வருஷத்துக்கு 3600. சிலாக்கள் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பாவிக்கிறார்கள் இருக்கிறாங்க. இன்னும் வருத்தம் குறைஞ்ச பாடு இல்லை. அப்படி 10 வருஷம் பாவிச்சா 36,000 டேப்லெட்ஸ். 36,000 டேப்லெட்ஸ் கிட்டத்தட்ட அரைவாசி ஃபார்மசிக்கு மேல அரைவாசி ஃபார்மசி நாங்க குடிச்சிக்கிறோம். ஆகவே இந்த குடிக்கிற மருந்துகள் கிட்னியை பாதிக்கும், ஈரலை பாதிக்கும், வேற வேற உறுப்புகளை பாதிக்கும், தோலை பாதிக்கும், எலும்புகளை பாதிக்கும். ஆகவே இதுகளால இன்றைக்கு நோய்கள் கூடிக்குது. இந்த காரணங்களை நாங்க பார்த்தா, இந்த காரணங்கள் 5 காரணம். ஒன்று, உணவு பழக்கம் மாறிக்குது, எங்களோட வாழ்க்கை முறை, செடன்டரி லைஃப் ஸ்டைல், உடல் அசைக்காத வாழ்க்கை முறை. 3வது ஸ்ட்ரெஸ், 4வது சூழல் மாசுபடுதல், 5வது மருந்து. இதெல்லாம் பார்த்தா இது எல்லாம் எங்கட கையால் நாங்க உருவாக்கி கொண்டதுதான். அல்லாவால தரப்பட்ட தண்டனையோ அல்லது சாபமோ இதுகளோ அல்ல. சூரா பக்ரால வார ஒரு 195வது வசனம், லா துல்கு பி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்கள் கரங்களால உங்கள் அழிவுகளை தேடிக்கொள்ளாதீங்க. ஆகவே இந்த அழிவுகளை, இந்த வருத்தங்களை, இந்த நோய்களை எங்கட கரங்களால நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். ரைட். எங்களுக்கு தெரியும், போன வருடம் கொரோனாவால 3 மாசம் லாக்டவுன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்ப எங்களுக்கு இந்த மருந்துகள் எடுக்க தட்டுப்பாடாயிருச்சு. இந்த மருந்துகள் இல்லைன்றதுக்கு நாங்க யாரும் சாக இல்லை. பொதுவாக அந்த இறப்பு வீதம் மருந்துகள் பாவிக்காதால அப்படி இறப்பு வீதம் வர இல்லை. ஆகவே மருந்துகள் பாவிக்க வான்னு சொல்ல இல்லை, நாங்க அளவுக்கு அதிகமாக பாவிக்கிறோம். காய்ச்சல் வந்தா சாதாரண வருத்தங்கள்ல இருந்து மோசமான வருத்தங்கள் வரைக்கும் நாங்க நினைச்ச மாதிரி ஃபார்மஸில் போய் மருந்து வாங்கி குடிக்கிறோம். ஆகவே மருந்துகள் ஆபத்தான விஷயம். ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆகவே எங்கட ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எத்தனை வயசுல ஆரம்பிக்கிறது கேட்டா சொல்லுவாங்க, 40 வயசு வரைக்கும் சாப்பிடுவோம், இதுக்கு பிறகு கவனமாயிக்கணும், இதுக்கு பிறகு வருத்தம் வர முடியும். சில ஆட்கள் சொல்லுவாங்க 6 மாசத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக நாங்க பெற்றெடுக்கணுமா இருந்தா, அந்த பிள்ளை அந்த தாயிட கற்பையில உருவாக முந்தி நாங்க ஆரோக்கியமான சாப்பாட்டை, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை அந்த தாய் ஆரம்பிக்கணும். அவ அந்த ஒலிவ் காய், செய்தூன் காய், ஜஃப்ரான், குங்கும பூக்கள், மற்றது ஃபோலிக் அசிட், இதுகளை அவ ஒரு பிள்ளைய எப்ப உருவாக்க அவங்க நினைக்கிறாங்களோ கருக்கட்ட முந்தில இருந்து இதுகளை பாவிக்கணும். அப்பதான் ஒன்று பிள்ளைகள்ல நரம்பு. சனிக்கிழமை டாக்டர் பார்த்து போட்டுக்கேன். சனிக்கிழமை உங்களோட டிக்கெட் வெட்டுறதை பத்தி யோசிக்கணும். இருங்க, சவுண்ட் ஒன் வருது. ஆகவே இந்த நரம்பு தொகுதி, பிள்ளைகள் நரம்பு தொகுதியை ஒழுங்கா விருத்தியானமா இருந்தா கருக்கட்ட முந்தில இருந்து இந்த ஃபோலிக் அசிட் வாங்கி பாவிக்கும். அடுத்தது, தாய்க்கு டெலிவரி டைம்ல இரத்தப்பெருக்கு கூட இருக்கிறது. ஆகவே அதுகளை குறைச்சி கொள்ளத்துக்காக இந்த ஜஃப்ரான், இந்த ஒலிவ் காய்களை சாப்பிடுவோம். சாப்பிட்டா பால் சுரப்பு மட்டுமல்ல, அதுகளே ஆரம்பத்துல எல்லாம் ரெடி ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது, இப்ப புள்ள பிறந்தாச்சு. புள்ள பிறந்தா அது தாய்க்கு புள்ள வயிற்று உருவாயிட்டு இப்ப தாய்க்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கும். சில ஆட்களுக்கு அந்த காலங்கள்ல வீட்டுல சமைக்கிற சாப்பாடு இருக்கும் இல்லாம இருக்கும். ஆகவே அவங்களுக்கு வேற யாரோ சமைச்சு கொண்டு கொடுக்கணும். சில ஆட்களுக்கு சில விஷயங்களை சாப்பிடணும் போல இருக்கு, அதுகளை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுல நாங்க மிக கவனமா பார்த்துக்கொள்ளணும். அவங்க ஆரோக்கியமான சாப்பிடுறாங்களா இருந்து. அடுத்தது அவங்களுக்கு அந்த கிளினிக்களுக்கு சரியா கூட்டி கொண்டு போகணும். இதுகளை கூட்டி கொண்டு போனா அந்த புள்ள ஆரோக்கியமா பிறக்கும். இப்ப புள்ள பிறந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். புள்ள பிறந்தா தாய்ப்பால் ஊட்டணும். சில உமாமா தாய்ப்பால் ஊற்ற இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க பிள்ளைகள் பால் சுரக்குது இல்லை. ஆகவே டாக்டர் புள்ள அழுது எனக்கு பால் சுரக்குது இல்லை, ஆகவே பால் சுரக்கிறதுக்கு ஒரு பால்மா வாங்கித்தாங்க சொல்லுவாங்க. தாய்க்கும் பால்மா, பிள்ளைக்கும் பால்மா.
சரி. சிலாக்கள் அவங்களோட அழகு கட்டுப்பைத்து பொதுவாக யங் மதர்ஸ் இளம் இளம் தாய்மார்கள் அவங்களோட அழகு பாதிக்கப்பட்டிருந்து அவங்க பால் கொடுக்கற இல்லை. ஆகவே அவங்க என்ன செய்வாங்க, டாக்டர்கிட்ட போய் பிள்ளைகளுக்கு இந்த பால் மாக்களை வாங்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லைட். ஆகவே இந்த பால் மாக்களை வாங்கி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதுக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இது ஒரு பால் மாடை ஒரு 400 கிராம் விலை 1500 தாண்டி. இப்ப எவ்வளவு தெரியாது எனக்கு. ஆகவே அந்த அளவுக்கு விலை கூடனா பால்மா. இதுல எந்த நன்மையும் இல்லை. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது இந்த பால்மா எப்படி இதால வார பாதிப்புகள் ரைட் எந்த நலவும் இல்லை. ரைட். இதை ஹிஸ்டரி ஒன்று இருக்குது இந்த பால்மாக்கள் எப்படி உருவாக்கப்படுறது. ஆனா அதுல இதை கதைச்சு நான் டைமை வேஸ்ட் பண்ணல. இந்த பால்மாக்களால வார விளைவுகள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதால அந்த சின்ன பிள்ளைகள் ஏற்படுற ஒரு 16 வகையான வருத்தங்களை இந்த WHO லிஸ்ட் பண்ணிக்குது. இதை நீங்க பார்க்கலுமே எங்கன்னா நீங்க பிள்ளைகளை நெருக்க கொண்டு போற உங்களோட மெட்டர்னிட்டி கிளினிக் போகக்குள்ள அதுல ஒரு போஸ்டர்ல ஒரு பால் போத்தல் ஷேப்ல ஒரு 16 வகையான வார்த்தைகளை எழுதிப்பாங்க. அது நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுல இந்த பால் மாக்களை கொடுக்கறதால பிள்ளைகளுக்கு வர வருத்தங்கள் சுவாச நோய்கள் வரையல் ரைட். அடிக்கடி மூச்சு அடைக்கிறது, மூச்சு திணறல், இதுகள் வரையல். அலர்ஜிக் ரேஷஸ் வரையல், அலர்ஜிக் தோல் நோய்கள் வரையல். அலர்ஜிக்காய் இந்த பால்மா குடிக்கிறதால் இது நான் சொல்லல, WHO சொல்லுது. அடிக்கடி காதுல இன்ஃபெக்ஷன் வரையலும், காதுல புண்ணுகள் வந்து அவிஞ்சி படுத்து காதுல இருந்து சீல்கள் வடியலும். அடுத்தது சின்ன பிள்ளைகளை இருதய வருத்தங்கள் உருவாகலும். அதே நேரம் அடிக்கடி தடுமல், தும்மல் இதுகள் வரையலும். அடுத்தது அந்த பிள்ளையோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையல். அடுத்தது எனீமியா நோய், இந்த குருதிச்சோகை நோய் வரையலும். ரைட். அடுத்தது புள்ள திடீர்னு இறந்து போகலும், சடன் இன்ஃபெக்ட் டெத் சிம்டம் சொல்லுவோம். அந்த புள்ள டக்குன்னு இறந்து போகலும் சடன் தான். அடுத்தது அந்த பிள்ளைகள்ல சின்ன வயசுலயே டயபெட்டிக் ஏற்படையிலும், சுகர் வருத்தம் வரையிலும். அடுத்தது அடிக்கடி நெக்ஸ்ட் அடிக்கடி வயிற்றுல சில பிரச்சனைகள், வயிறு ஊதுவது, வயிற்றால போறது, வாந்தி, வயிற்று வலி, இது மாதிரி வருத்தங்கள் வரையிலும் இந்த பால்மாக்களால. அதே நேரம் இந்த பால்மாக்கள் கொடுக்கறதால பீடியாட்ரிக் கேன்சர், அதாவது சிறுவர் புற்றுநோய்கள் வரையிலும் வந்து இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க மகாராஜா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா முந்தி நாங்க மெடிக்கல் புக்ஸ்ல படிக்கக்குள்ள அதுல இருக்கு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல 60 வயசுக்கு போதும் கேன்சர் வரதுக்கு கூடிய சான்ஸ் கூட. ஆனா இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் கேன்சர் வருது. எங்கட முன்னோர்கள் யாருக்கும் கேன்சர் வந்து மௌத்தானாங்க, படிக்கல வாசிக்கல. ஆகவே இந்த கேன்சர், இந்த பால்மாவும் ஒரு காரணம் கேன்சர் வாரத்துக்கு வருது. நீங்க இன்னைக்கு மகாராஜா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா 1 வயசுல இருந்து 90 வயசுமான ஆட்கள் வரைக்கும் கேன்சரால் பாதிக்கப்பட்டாக்கள் இருக்கிறாங்க. வயசு வித்தியாசம் இல்லை, சிறுவர்களும் விதி விலக்கல்ல. அடுத்தது இந்த பால்மாக்களால சுவாச நோய்கள் வரையலும், வீசிங், எஸ்மா இது போன்ற நோய்கள் வரையலும். அடுத்தது பிள்ளைகள்ல பல்லு பழுதாகலும், சரி, டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரையலும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது பிள்ளைகளுக்கு வர வருத்தங்கள் இந்த பால்மாக்களால. இது WHO சொல்லுது. இந்த படங்கள் இருக்காது அந்த போஸ்டர்ல, எழுத்துக்கள் அந்த பேர்கள் மட்டும்தான் இருக்கு. நான் படங்கள்லாம் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிறேன். அடுத்தது தாய்ப்பால் கொடுக்காத உம்மமாருக்கு வர வருத்தங்கள், தாய்ப்பால் கொடுக்காம அவாய்ட் பண்ற உம்மமாருக்கு வர வருத்தங்கள் டயபெட்டிக் வரையலும் அவங்களுக்கு. உம்மமாருக்கு அந்த உம்மமாரு கொழுக்க இயலும், இருக்க வேண்டிய பாரத்தை விட உடற்பருமன் கூட இயலும். ஒஸ்டியோபோரோசிஸ் நோய், என்புருக்கி நோய், எலும்புகள் வீக் ஆகலும். இவங்க தான் லேசா கீழே வலிக்கு விழுந்தாலும் எலும்புகள் உடைஞ்சு போய்த்திரும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கூட இயலும். நீங்க சில உம்மமாரை காட்டிப்பீங்க, புள்ள உருவானத்துல இருந்து ப்ரெஷர் இருக்கு, அதுல இருந்து கடைசி வரைக்கும் அது குறையாது. ஆகவே சொல்லுவாங்க எப்ப பிள்ளை உருவாச்சு அதுல இருந்து ப்ரெஷர் எனக்கு இருக்குது. ஆகவே ப்ரெஷர் கூட இயலும். அவங்களுக்கும் பொதுவா லேடிஸுக்கு ஹார்ட் அட்டாக் வர குறைவு ஆண்களை விட தாய்ப்பால் கொடுக்காத உம்மமாருக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வரையிலும். அடுத்தது மலட்டுத்தன்மை ஏற்படையும். தாய்ப்பால் கொடுக்காட்டி உம்மமாருக்கு சில உம்மமாரை பார்த்துருப்பீங்க, ஒரு பிள்ளை கூட பிள்ளை லீக்காது. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கையிலும். அடுத்தது கேன்சர், மிக பாரதூரமானதான். அடுத்த ஸ்லைட். தாய்ப்பால் கொடுக்காட்டி மார்பக புற்றுநோய்கள் அந்த உம்மமாருக்கு வரையும். அடுத்தது கருப்பை கழுத்து புற்றுநோய், சூலக புற்றுநோய்கள் போன்ற பெண்களோடு சம்பந்தப்பட்ட இந்த புற்றுநோய்கள் இந்த தாய்ப்பால் கொடுக்காத உம்மமாருக்கு வார வருத்தங்கள். ஆகவே இதுகள் இன்னைக்கு பால்மாவால வாரதும் தாய்ப்பால் கொடுக்காத வாரம் நோய்கள். ஆகவே இதுக்கு கேட்பாங்க பால்மாக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ். பால்மாக்கு ஆல்டர்னேட்டிவ்னா பால்மாவை நிப்பாட்டுறது, அதுக்கு ஒரு மாற்று வழி இல்லை. இப்போ நாங்க நிப்பாட்டி கிட்டத்தட்ட 3 வருஷம். அண்மையில பால்மா தட்டுப்பாடு வந்துச்சு. அதுல எங்களை வீட்டுல எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்த இல்லை.
அதே நேரத்துல இந்த பால்மாக்கள் விலை கூடினாலும் அதை பத்தி எங்களுக்கு கணக்கு அது விலை எவ்வளோன்னு தெரியாது. அப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வீட்டுல பிளேண்டியை குடிங்க. இப்ப நாங்க எப்படி நிப்பாட்டினோம்னா நல்லா முந்தி டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் காலையில் மட்டும் டீ குடிச்சு ஈவினிங் பிளேண்டி குடிக்குது, அதுக்கப்புறம் போக போக மார்னிங்கும் பிளேண்டி ஆக்கிடுச்சு. இப்போ வேணா ஃப்ரெஷ் மில்க் குடிக்கும், ஃப்ரெஷ் மில்க் குடிங்க, ரைட்? இல்லாட்டி இஞ்சி பிளேண்டி, கொத்தமல்லி பிளேண்டி, புதினா போட்டு இதுகளை குடிச்சா ஆரோக்கியம். இந்த பால் மாக்கள்ல எந்த நலவும் இல்லை, தீங்குகளை தவிர, ரைட்? இப்போ நாங்க பார்த்தோம் இந்த நோய்களை எப்படி நாங்க தவிர்ந்து கொள்ளையிலும். இப்போ நாங்க பார்த்தோம் ஒரு 15 வகையான நோய்கள் இந்த 15 வருஷத்துக்குள்ளால கூடிக்குன்னு பார்த்தோம். அதே நேரம் அதுக்கான காரணங்களை பார்த்தோம். ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்துல எப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுலயும் குறிப்பா அந்த பால் மாவை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த நோய்கள் வராம தடுக்கிறதுக்கான வழிகள் 2014ஆம் ஆண்டுல இலங்கையில ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு தடுப்பு முறை ஒன்றை வெளியிட்டாங்க. ஒரு 8 விஷயத்தை கொண்ட ஒரு பேக்கேஜ், சூப்பர் 8 பேக்கேஜ்னு சொல்லுவோம். இதை நாங்க சரியாக இது பண்ணா வராம தடுக்கலும் உண்டு. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லப்பட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுல ஒன்றுதான் நாங்க இந்த நோய்கள் வராம பாதுகாக்கிறது எங்களோட பிஎம்ஐயை ஒழுங்கா வச்சுக்கொள்ளணும். பிஎம்ஐ சரியா பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அல்லது உடற்திணிவு சுட்டம். இது நாங்க கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சோம். ஆனா தற்பொழுது 6ஆம் ஆண்டு சுகாதார கல்வி புத்தகத்துல இருக்கு இந்த விஷயம். ஆகவே இது எங்களோட நிறைக்கு எங்களோட உயரத்துக்கு ஏற்ற நிறை இருக்கணும். உயரத்தை மீட்டர் ஸ்கேடால பிரிச்சா வார தொகை. அப்ப இது சாதாரணமா இருக்க வேண்டிய தொகை 18.5க்கும் 24.9 இருந்தா அது நார்மல், அதுக்குள்ள நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். 25க்கும் 29.9 இருந்தா அது வெயிட் கூட, ஓவர் வெயிட். 30க்கும் 39.9 இருந்தா நாங்க கொளுத்தாக்கள். 40க்கு மேல இருந்தா சிவியர் ஒபேஸ். இவங்களை நாங்க திருவில்ல வேலை எல்லாம் கூட்டு போகல. எங்க இவங்களை கூட்டு போறோம்டா அள்ளி லொரில போட்டுதான் கூட்டு போவோம். ஆகவே இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இப்ப இதுகளை நாங்க சரியா நாங்க இந்த நார்மல் லெவலுக்கு நாங்க வச்சுக்கோனோம்டா கிட்னி வருத்தம் வராது, கொலஸ்ட்ரால் கூடாது, உடம்பு கொழுக்காது, கேன்சர் குறையும், கேன்சர் வராது குறையும், இப்படி பல வருத்தங்கள், ஜாயிண்ட் டிசீஸ் வராது, பேரலைசிஸ் வர சான்ஸ் குறையும். ஆகவே இதை நாங்க சரியா மெயின்டைன் பண்ணோம்டா கிட்னி வருத்தம் கூட வராது. ஆகவே நாங்க கிட்னி வருத்தம் வந்த பிறகு, கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு அதுக்கு பின்னால அலைஞ்சி, அதுக்கு பின்னால செலவழிச்சு, அதுக்கு பின்னால எங்க காலத்தை நேரத்தை வீணாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கு ஒண்ணு மரணத்துல முடிக்கும். ஆகவே இதை நாங்க சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். சிம்பிளா நான் கண்டுபிடிக்கிற வழிதான் எங்கட உயரத்தை அளக்கு 1 சென்டிமீட்டர். உதாரணத்துக்கு ஒரு ஆளோட சென்டிமீட்டர் உயரம் 150 சென்டிமீட்டரா இருந்தா அதுல 100 கழிக்கணும். 100 கழிச்சா வாரது 50 தான் எங்கட வெயிட் ஆயிக்கணும். அப்ப 50 விட என்னோட வெயிட் குறையக்கூடாது, 50 விட வெயிட் கூடவும் கூடாது. ஒரு ஆள் 160 சென்டிமீட்டர் 100 கழிச்சு 60, அவரோட வெயிட் 60 தான். அதை குறையவும் கூட கூடவும் கூடாது, அதான் நோமல். இப்ப இப்படி மெயின்டைன் பண்ணலாமா இருந்தா நிறைய நோய்கள் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். 2வது காரணம், 2வது விஷயம், என்னோட சாப்பாட்டுல உப்பை, நெக்ஸ்ட் ஸ்லைட், எங்களோட சாப்பாட்டுல உப்பை குறைக்கணும். ஆகவே நாங்க இன்னைக்கு நிறைய உப்பு சாப்பிடுறோம். இந்த உப்பு சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் கூடும். பிளட் ப்ரெஷர் கூடுனா நிறைய வருத்தங்கள் வரும். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தேவை 4 கிராம்ல 6 கிராம். அவன் நாங்க ஒரு நாளைக்கு சும்மா கணக்கு பார்த்தா 50 கிராமுக்கு மேல சாப்பிடுறோம். 50 கிராமுக்கு மேல சாப்பிட்டா நிறைய வருத்தங்கள் வரையிலும். ஆக ஆல்டர்னேட்டிவ் உப்பை குறைக்கிறது தான், அதுக்குரிய வழி ஒண்ணும் இல்லை, வேற வழிகள் இல்லை. 3வது விஷயம், நெக்ஸ்ட் ஸ்லைட், சுகரை குறைக்கணும். ரைட்? எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை 20 கிராம், 4 டீஸ்பூன். அப்ப இதை தவிர நாங்க சில நேரம் ஒரு நாளைக்கு 100 கிராம், 150, 200 கிராம் வரைக்கும் நான் பாவிக்கிறேன். இன்னைக்கு சீனி விலை கூடிக்குது, அதனால கொஞ்சம் குறைஞ்சிக்கு பாவிக்கிறேன். ஆனா சுகர்ன்றது அதுலயும் சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 4-5 வகையான வெள்ளைப்பேய்கள் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள 5 வகையான வெள்ளைப்பேய். ஒன்று சுகர், அடுத்தது கோதுமை, அடுத்தது உப்பு, அடுத்தது வெள்ளை அரிசி, சம்பா வைக்கலும் ஏதோ அரிசி, 5வது அஜினோமோட்டோ. இதுகள் வீட்டுக்குள்ள இருக்கிற பேய்கள். இந்த பேய்கள் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆகவே சுகரை குறைச்சி கொள்வோம். நாங்க ஸ்மெக் அல்லது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஒரு சின்ன பாடி பாட்டில் கிட்டத்தட்ட 300 ml எடுத்து குடிச்சா அதுல 45 கிராம் சுகர் இருக்குது. நாங்க பாவிக்கிற ஃபெண்டா வைக்கலும், ஸ்பைட் வைக்கலும், கொக்கோ கோலா வைக்கலும், எலிஃபண்ட் ஹவுஸ் ஏதாவது வைக்கலும் பாவிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல அந்த 300 ml
45 கிராம் சுகர் இருக்குது. அப்ப நாங்க எவ்வளவு குடிக்கிறோம்னு பார்த்து கணக்கு பார்த்துக்கொள்ளுங்க. டீ எவ்வளவு குடிக்கிறோம், வெளியே இருந்து கேக் எவ்வளவு வாங்கி சாப்பிடுறோம், பிஸ்கட் சாப்பிடுறோம், இதுல உள்ள சுகர்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 100-150 கிராம் நாங்கள் சுகர் சாப்பிடுறோம். ஆகவே 2050 ஆண்டுல இலங்கையில் அரைவாசி பேக்கிற சுகர் இருக்கிறது வந்து அதோட கூடுனாலும் குறையக்கூடிய சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் லைக். அடுத்து வந்து ஃபெட்டை குறைக்குது, எண்ணெய் சாப்பாட்டை குறைக்குது. பாவக்கத்துக்கு மிகச்சிறந்த எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லாட்டி ஒயிட் ஆயில். அது இல்லாம நல்லம், பீனட் ஆயில், நிலக்கடலை எண்ணெய், ஒலிவ் ஆயில், இது ரெண்டும் விலை கொண்டபடியால சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாவிக்கலும். அது அல்லாம பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் வந்து நல்லம். ஆனா இங்க வாரது ஒரிஜினல் இல்ல, கலவன் தான். ஆகவே இதுகளால வார வர்த்தகம் கூட. எனவே இது மாதிரி எண்ணெய்களை சாப்பாட்டை குறைச்சி கொள்ளணும். எங்களுக்கு தெரியும், நான் நோன்பு காலங்கள்ல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க கஞ்சோடையும் பெருச்சமல் தான் நோன்பு திறந்திருக்கிறோம். இந்த காலத்தை பொறுத்தவரையில ஷோர்ட் ஈட்ஸ் இல்லாம நோன்பு திறக்க அமைக்குது. ஷோர்ட் ஈட்ஸ் செய்ய வேண்டியது. ஒரு நேரத்துக்கு 3 சம்சா, பெட்டிஸ், ரோல்ஸ், வடை இதுகள் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்றோம். ரைட். உண்மையா ஒரு சாமான ஒரு உணவுப் பொருளை பொறிக்கணுமா இருந்தா டெம்பரேச்சரை குறைச்சி பொறிக்கும். அந்த ஒரு எண்ணெய்க்குள்ள 2 தரம் பாவிச்சு அந்த எண்ணெயை திருப்பி பாவிக்க கூடாது. அடுத்து அமிழ்த்தி பொறிக்கும். அவை நாங்க இதெல்லாம் செய்யறதில்லை. நாங்க கடையில வாங்குறதுல இந்த இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அவசரமா பொறிக்கிறதுக்காக ஹை டெம்பரேச்சர் கூட்டி பொறிப்பாங்க. மற்றது வந்து எண்ணெயை 2 தரம் பொறிச்சே இல்லை, அவங்க முதலாளி நோம்புக்கு ஊத்துற எண்ணெய் கடைசி நோம்பு தான் மாத்துவாங்க. ஆகவே அப்படியானாக்களே மீக்கிறாங்க. அடுத்து அமர்த்தி பொறிக்கிற இல்லை, டக்குனு பொறிக்கிறதுக்காக நிறைய பொறிக்கிறாங்க. ஆகவே இப்படியான இந்த கொலஸ்ட்ரால் கூடுது, எங்களோட உடம்புல கொழுப்புகள் போய் அடைச்சி அந்த குருதிக்குழாய்களை நோய்களை ஏற்படுத்துது. அதே நேரத்துல மாமைட், இந்த மாஜரின் இதுகளும் கூட எங்களோட இந்த கொலஸ்ட்ரால் வரத்தை கூட்டுது. ஆகவே எங்களுக்கு உண்மையிலே நோம்பு எடுத்துக்கொண்டா நோம்புல நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கும் தொடர்ந்து சாப்பிடாம இருக்கிற நல்ல எந்த வேலை பொறிக்காம பேக் பண்ண பாருங்க. அடுத்தது வந்து பழங்களோடையும் கஞ்சோடையும் தொடர்ந்து பாருங்க நோம்பு துறக்கேள். ரைட். நெக்ஸ்ட் லைட். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ். இன்னைக்கு உடற்பயிற்சி குறைஞ்சிக்குது. இன்னைக்கு யாருக்கும் டைம் இல்லை, உடற்பயிற்சி செய்ய டைம் இல்லை, பிள்ளைகளுக்கு விளையாட டைம் இல்லை. வீட்டுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஹஸ்பண்ட்மாருக்கு ஆஃபீஸில் வீல் சேர் இருக்குது, போய் அது ஃபைல் எடுக்கிறதுக்கு நடந்து போக இல்லாது. பள்ளிக்கு போனா கூட பைக்ல போகணும், இல்லை 3 வீலர்ல போகணும். நாங்க அந்த காலத்துல ஒரு 5-6 மைல் புஷ் பைக்ல மிதிச்சு ஸ்கூல் போய்க்கிறோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் அடுத்த லேன்ல ஸ்கூல் இருந்தாலும் கூட அவங்க 3 வீலர் இல்லை பைக்ல அவங்க விடணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உடம்பால செய்யற வேலைகள் குறைஞ்சிக்குது. ஆகவே கிழமையில ஒரு 3 தரம் 4 தரம் குறைஞ்சு 3 தரமாவது எக்ஸசைஸ் செய்யணும். அது பெருசா எக்ஸசைஸ் பெருசா ஜம்பர் அடிச்சுக்கணும், டீஷர்ட் போட்டு ஓட தேவையில்லை. நடக்கிறது, அதுலயும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவோம். நடக்கிறதும் இல்லாம ஓடுறதும் இல்லாம அதுக்கு ஒரு இடைப்பட்ட பேணிக்கொள்றது. அடுத்து வீட்டை கூட்டுறது, முத்தங்களை கூட்டுறது, வீட்டு தோட்டங்கள் செய்யறது, சின்ன பிள்ளைகளை விளையாட விடுறது, வீட்டுக்கு நடக்க விடுறது, இப்படியான சின்ன எக்ஸசைஸ், பேட்மிண்டன் விளையாடுறது, ஸ்கிப்பிங், கயிறடிக்கு, இது மாதிரி சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு எங்களோட ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செஞ்சா ஒரு பெரிய வேலையும் இல்லை. எங்களோட உடம்ப ஆரோக்கியத்தை நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது இந்த போதை மதுபானம் ஸ்மோக்கிங்ல தவிர்த்து கொள்ளணும். பொதுவாக எங்கள் இளைஞர்கள் இதால மிச்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் இதுகளால் இன்றைக்கு அந்த நோய்கள் கூடிக்குது. இதுகளையும் எந்த வகையில அவாய்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது இன்டேக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். அடுத்த ஸ்லைட். அதிகமாக பழங்களையும் மரக்கறிகளையும் நாங்க சாப்பிடணும். அதுலயும் கூடுதலாக எங்கட நாட்டுல உருவாகிற மரக்கறி, எங்கட ஊர்ல உருவாகிற மரக்கறி பழங்களை சாப்பிடலுமா இருந்தா நாங்க ஃபாரின்ல இருந்து வர ஆப்பிளையோ ஆரஞ்சோ கிரேப்ஸையோ சாப்பிட தேவையில்லை. எங்கட ஊர்ல எங்கட நாட்டுல உள்ள மாங்காய் இருக்கலும், பப்பாசி பழமா இருக்கலும், கொய்யாக்காவா இருக்கலும், இதுகளை சாப்பிடுவோம். மரக்கறிகள் நாங்க உருவாக்குவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். 5வது 20 வயசுக்கு மேல இருந்தா உங்களோட பிளட் ப்ரெஷர் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது நார்மல் 140க்கும் 90க்கு இருக்கணும். இதை விட கூடனா நாங்க மருந்து குடிக்கணும். ஆகவே இதுகளையும் குறைஞ்சது 30 வயசுக்கு மேலண்டா ஒரு கிழமைக்கு ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க. 40 வயசுக்கு மேலண்டா 1 அவுட்டர் மாசம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே இதுகளை மிக கவனம். இது சுகாதார அமைச்சால் 2014ஆம் ஆண்டு
வழங்கப்பட்ட சில கைட் செயின். அதுக்கு மேலே நானும் சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது மாதிரி அவாய்ட் சுவையூட்டிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அஜினோமோட்டோ, இந்த நோர் சூப் அல்ல சூப் கட்டைகள், கடையில இருந்து வாங்குற சுவையூட்டிகள் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த அஜினோமோட்டோன்ற ஒரு பொருளாத சாணம். இது கேன்சரை உருவாக்குறதுக்கு மிக பிரதானமான காரணம். இதுல இருக்கிற மோனோசோடியம் குளுட்டமேட். இந்த அஜினோமோட்டோல மோனோசோடியம் குளுட்டமேட் 99% நீக்கு. அதே நேரம் இந்த அஜினோமோட்டோ எலும்புகளை வீக் ஏற்படுத்தும். அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராக்சினை கூட்டும். ரைட். தலைமுடிய உதிர வைக்கும். ஆகவே இது மாதிரி இந்த சாப்பாடுகளை குறைச்சி கொள்ளுங்க. ஏழுமா இருந்தா நீங்க நாங்க சாப்பிட்ட ஒரு கோழி எலும்பு, ஒரு கோழி முள்ள ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊற்றி அஜினோமோட்டையும் போட்டு வைங்க. ஒரு மாசமாக்குள்ள மெதுமெதுவா அது கரைஞ்சி இந்த எலும்பு இல்லாம போய்த்திடும். ஆகவே அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சாப்பாடு தான் இந்த சுவையொட்டி. இதை தவிர்த்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எங்களோட சாப்பாட்டை நாங்க பழுதாகாம பாதுகாக்கிறதுக்கு சேர்க்கிற சாப்பாடுகள், குறிப்பாக என்ன எல்லாம் பேக் பண்ணப்பட்டு வருதோ பேக்கிங் ஃபுட்ஸ், இதுகள்ல இந்த ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்க உதாரணத்துக்கு சும்மா சிம்பிளா நாங்க எங்களோட ஊர்ல வாங்குற மீனை நாங்க வெட்டாம துப்புராக்காம சும்மா வச்சிருந்தா ஒரு 2 மணி நேரம் பழுதாப்பிச்சு. அதை இன்னும் கொஞ்சம் அதை கிளீன் பண்ணி கழுகி வயிற்றுல உள்ள எல்லாத்தையும் கழிவெல்லாம் ஆட்டி போட்டு வச்சா வெளியே வைக்கிறோம்னா இன்னொரு 3 மணி நேரம் வைக்கும். அதுக்கு மேல வைக்கணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும். அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம்னா அதுக்குள்ள எத்தனையோ கெமிக்கல்ஸ் நாங்க சேர்த்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும். அவே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் ஆகுன்னா ஒரு 1 வீக் வைக்கலும். அதுக்கு பிறகு மீன் அதை இயல்பு தன்மை இழந்துடும், அடுத்த நாள் இழந்துடும். இருந்தாலும் ஒரு 1 வீக் பாதுகாக்கணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். அதுக்குள்ள எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆகவே நாங்க வாங்குற டின் மீன் கிட்டத்தட்ட 1 வருஷம் மட்டும் அதை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க, அது பழுதாகாம. ஆகவே எவ்வளவு கெமிக்கல் சேர்த்திப்பாங்க. அதுல உள்ள நாங்க அந்த மீன்ல உள்ள முள்ளை சும்மா பிடிச்சி பார்த்தாலே பவுடரா போயிட்டு அந்த அளவுக்கு அந்த சேர்க்கப்பட்ட கெமிக்கல்ஸ் அந்த முள்ளை கூட சாஃப்ட் ஆக்கிக்குது. ஆகவே இதைத்தான் நாங்க சாப்பிடுறோம். இதை சாப்பிட்டா எங்களோட உடம்புல உள்ள உறுப்புகள் எலும்புகள் எல்லாம் வீக் ஆகுமா ஆகாதா சிந்திக்கணும். இது மாதிரி தான் ஃபாரின்ல இருந்து வர இங்க நாட்டுல பேக் பண்ணப்பட்ட ஃபுட்ஸ்களை இயன்ற வகையில் தவிர்த்து கொள்வோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. எல்லாம் அப்படி பார்த்தா எங்களுக்கு வெரி ஒப்வியஸ், இதெல்லாம் எங்களுக்கு வெரி கிளியர், இதுல இருக்குது. ஆனா தவிர்ந்து கொள்ள ஒரு நிர்பந்த நிலையில் நாங்க இருக்கிறோம். ஆனா இயன்ற வகையில தவிர்ந்து கொள்ளதான் செய்யக்கூடிய அட்வைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ். எங்களுக்கு சாப்பாட்டுல சேர்க்கிற கலர், இதுகள் மிக மோசமான, எஸ்பெஷலா கேன்சரை உருவாக்குற சாமான்கள். பொதுவாக இந்த கலரான சாப்பாடுக்கு சின்ன பிள்ளைகள் விருப்பம் கூட கலர்ல லாலிபாப், ஜெலி, டாஃபி, இதுகள் கலர் சாப்பிட்றதுக்கு இருக்கும். அப்போ நாங்க வீட்டுல செய்யற டெசர்ட்கள் அல்லது இதுகள் கூட நாங்க கலரிங் சேர்க்கிறோம். இந்த கலர் எதிரில் எடுக்கப்பட்டதுன்னா இறந்த விலங்குகள்ல இருந்து எலும்புகள்ல அடுத்த பெட்ரோலிய கழிவுகள் இருந்து எடுக்கப்படுது. அப்படி இயந்த வகையில நாங்க இயல்பாக உள்ள கலர்ல உள்ள சாப்பாட்டை சாப்பிட பார்ப்போம். இயந்த வகையில கலரிங்க தவிர்த்து கொள்வோம். நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ். இது உணவு பழக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டிலும் கூட இன்னைக்கு இதுகளால நிறைய அலர்ஜிக் ஆகி தோல் அலர்ஜிக் ஆகி முகங்கள் அழுகி தோல் புண்ணுகள் வர வீதம் கூடிக்குது இதழ் பாவிக்கிறதால. நெக்ஸ்ட் இதுகளையும் தவிர்த்து கொள்ளையிலும். அடுத்தது ஹோம் மேட் ஃபுட்ஸ். வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம். ஆகவே இன்னைக்கு வீட்டுல சமைக்கிற வீதங்கள் குறைஞ்சிக்குது. காலை சாப்பாடு பெரும்பாலும் கடையில, மாசத்துல 15 நாளைக்கு மேல கடையில சாப்பிடுறோம். வீட்டுல குறையுது. அதே நேரம் பகல் சாப்பாடு தான் பெரும்பாலும், சில நேரங்கள் பகல் சாப்பாடு வெளியே எடுக்கிறோம். இரவு சாப்பாடு நிறைய புத நகரங்களை வாழ்றாக்கள் இரவு சாப்பாடு ஹோட்டல்கள் சாப்பிடப்படுது. அது வீட்டு சாப்பாடு என்ன வேலை சாப்பிடுவோம். கடைகளை சாப்பிட்றதால இன்னைக்கு அதுல வார சாப்பாடுலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்குது. ஆகவே இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதால கொரோனா போன்ற தொற்று நோய்களுக்கு எங்களுக்கு தாக்கு பிடிக்கலாம இருக்குது. எங்களை இந்த யங்கர்ஸை பார்த்தா அவங்க வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டா வெளியால் பார்த்தா நல்லா ஹெல்த்தி ஐக்கிரமாயிக்கும். ஒரு நோய் வந்தா அவங்க சுருண்டு படுத்துருவாங்க, அவங்க தாங்கி கொள்ளையில. ஆகவே வீட்டுல சமைச்சு சாப்பிட பார்ப்போம். அது எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். ஒன்னா சாப்பிடக்குள்ள நிறைய விஷயங்கள் அந்த டேபிள்ல எங்களுக்கு படிப்பிக்கிறது, அந்த சகன்ல எங்களுக்கு படிப்பிக்கிறது. கையை கழுவிட்டு சாப்பிடுங்க, டிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால சாப்பிடுங்க, சோத்தை சிந்தாதீங்க, உங்களுக்கு பக்கத்துல சாப்பிடுங்க, அடுத்தாக்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்து சாப்பிடுங்க.
அதே நேரம் சாப்பிட்டு முடிஞ்சு தண்ணி குடிக்க வேணாம், குடிச்ச ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணி குடிங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு படிப்பிக்கலும் இந்த ஒண்டா சாப்பிடலுமா இருந்தா. ஆகவே இப்படியான விஷயங்களை நாங்க கை கொள்ளலுமா இருந்தா மேலிருந்து வர நோய்களை தவிர்த்து கொள்ளலும். நெக்ஸ்ட் லைக் தண்ணி, வாட்டர் அதிகமாக குடிக்கணும். இன்னைக்கு நாங்க குடிக்கிற தண்ணி கூட அதுல ஆரோக்கியமாக இல்லை. உதாரணத்துக்கு டாக்டர் வந்த ஹெல்த் டாக்டர் ஃபஸ்ருல்லா தெரிஞ்சிக்கும், ஹெல்த் சிலா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு ப்ரோக்ராம் சொன்னாரு, சிலாவுல யூசியால சப்ளை பண்ணப்படுற அந்த வாட்டரை செக் பண்ணி பார்த்தா ஒரு நார்மல் வாட்டர் 60க்கும் 120 யூனிட்டுக்கும் மேல இருக்கணும். அந்த யூசியால சிலாவுல சப்ளை பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ண வாட்டரை பார்த்தா அந்த அளவு 1200 தொடக்கம் 2000 வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு அதுல அந்த ஆரோக்கியம் இல்லை. அதே நம்ம அந்த தண்ணியை புத்தள செக் பண்ணி பார்த்தா அந்த யூனிட் வந்து 3000 4000 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ரைட். ஆகவே இந்த குடிக்கிற தண்ணி ஆரோக்கியம் இல்லை. அதே நேரத்தில் நாங்க பொட்டில் வாட்டரை குடிக்க பார்க்கிறோம். இதுகளும் வந்து இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்லைட்ல படுது, ரியாக்ஷன் நடக்குது. அதனால ஒரு நாளைக்கு நாங்க 4 தொடக்கம் 5 பாட்டில் வரை குடிக்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் குடிக்கிறது இல்லை. ஆகவே சின்ன பிள்ளைகளும் தண்ணி குடிக்கணும். இதுகள் அன்றைக்கு கிட்னி வருத்தங்கள் போன்ற வருத்தங்கள் பாதிக்கப்பட்டது. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வீட்டில் ஹோம் கார்டன் செய்யலுமா இருந்தா அதுக்கு பெரிய இடம் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்திருக்குது. சின்ன சின்ன இடங்களை கூட ஒரு வினைத்திறன் நாங்கள் எப்படி செய்யலும்ன்றத நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி எங்களுக்கு செய்யலும். இல்லாட்டி ஒரு 10 பொட்ஸை வாங்கி 10 பிளாஸ்டிக் போட் பேக்கை வாங்கி அதுக்குள்ள ஒரு 2 வெண்டிக்காய் கண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 கத்தரிக்காய் இப்படி நாட்டினா கூட நிறைய மரக்கறி தேவைகளை எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொள்ளலும். இதுகளையும் எங்களுக்கு யோசிக்கலும், எங்களுக்கு ஆரோக்கியமாக உணவுகளை பெற்றுக்கொள்ளலும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது எப்போதும் எங்களுடைய இம்யூனிட்டியை இதில் நான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு கொரோனா அதிகரிச்சு சொல்றதுக்கு காரணம், மரணங்கள் கொடுத்ததுக்கு காரணம் எங்களுடைய இம்யூன் பவர் வீக் ஆகிக்கிறது. அதுல மெயினாக எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அதுக்காக தியானங்கள், தொழுகை, திக்ர அவுராதுகள் ஈடுபடையலும், யோகா போன்ற தியானங்கள் ஈடுபடையலும். ரெண்டாவது எங்களோட விட்டமின் டி எக்ஸ்போஷர். நாங்க ஒரு சன்லைட்ல உட்காரலும். காலையில 11 மணிக்கும் 1 மணிக்கு இடையில எங்க உடம்புல ஒரு 40% படுற மாதிரி சன்லைட்ல சூரிய வெளிச்சத்தில் உட்கார்ந்தா விட்டமின் டி உருவாகும். இதுவும் எங்க நோய் சக்தியை கூட்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து எங்களோட சாப்பாட்டுல வந்து வாசனை திரவியங்கள், ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளணும். கராம்பு, வெள்ளைப்பூடு, ஏலக்காய், மஞ்சள், இஞ்சி இதுகளை போட்டால் இதுகளும் இன்னைக்கு எங்களோட நோய் சக்தியை கூட்டுது. விட்டமின் சி ஃபுட்ஸை தேசிக்கா, உடங்கா இது போன்ற விட்டமின் நெல்லி இது போன்ற விட்டமின் சி ஃபுட்ஸையும் அதை வச்சு எங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட். மைல்டு எக்ஸசைஸ். நார்மலா எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சு கொள்ளணும், நடக்கிறதாய்க்கும் ஓடையாய்க்கும். அடுத்து மெடிசினல் ஹெர்ப்ஸ் எங்களுக்கு வழக்கிழமை இருந்தா ஒரு வீட்டில் ஒரு 10 பொட்ஸை வாங்கி கற்பூரவள்ளி, கற்றாழை, துளசி, இஞ்சி, மஞ்சள், சாத்தாவாரி, நிலவேம்பு இது மாதிரி ஒரு 10 பிளான்ட்ஸை மெடிசினல் ஹெர்ப்ஸ் நாட்டிலுமே இருந்தா இதுகளும் கூட எனக்கு நோய் சக்தியை கூட்டும். இதுகளும் செய்யறதுக்கு இடங்கள் தேவையில்லை, இதுகளும் யோசிக்கல. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் அப்படி ஃபுல்லா ஸ்கிப் பண்ணுங்களேன், ஸ்கிப் பண்ணுங்க ஃபுல்லா. ரைட், பின்னம். ரைட், ஓகே. ஆகவே இந்த ஆரோக்கியம் என்னத்துக்கு எங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு 15 வகையான வருத்தங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 15 வருஷத்துக்குள்ள எப்படி நோய்கள் கூடிக்கு அதுக்கான காரணங்களை பார்த்தோம். எப்பொழுது உணவு பழக்க வழக்கம் ஆரம்பிக்கணும், அதை இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகளை பார்த்தோம். ஆகவே இந்த ஆரோக்கியம் என்னத்துக்கு எங்களுக்கு தரப்பட்டி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு முஸ்லீம் அம்மா வாப்பட வயிற்று பிறக்க வச்சுக்கிறான், எங்களை முஸ்லீமா பிறக்க வச்சுக்கிறான். எங்களை அனாதையாக பிறக்க வைக்கல, எங்களுக்கு சுவாசிக்கிறது காற்று தந்திக்கிறான். இந்த ஆக்சிஜன் ஒரு அல்லாஹ் தஆலா இந்த ஆக்சிஜன் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டினாண்டா உலகத்தில் உள்ள அவ்வளோ உயிரினங்களும் செத்து மடிஞ்சிடும். அது ஆக்சிஜன் அருள், ஒரு நிலம்ன்ற அருள், நீர்ன்ற அருள், அது மாதிரி எங்களோட உடம்புன்ற அருள், தந்திக்கிற ஆரோக்கியம் அருள். ஆகவே இதுக்கு பின்னுக்கு நிறைய கேள்வி கணக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு நோக்கத்தோட படைச்சிக்கிறான், இந்த ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். கிட்னி எடுத்துக்கோனோம்னா கிட்னி ஒரு கிட்னி விலை அன்னைக்கு 40 லட்சம், 2 கிட்னி இருக்குது, 80 லட்சம், கிட்ட 1 கோடி வரைக்கும் இருக்குது. ஹார்ட்டுக்கு விலையை போட்டு பாருங்க, கண்ணுக்கு விலையை போட்டு பாருங்க, 2 கண் இருக்குது. காதுல உள்ள ஒரு கொக்லியான ஒரு பதார்த்தம் இருக்குது, ஒரு உறுப்பு,
அதாவது நத்தைச்சூழன்றது. அது வந்து ஒரு 1.40 லட்சம். அது போட்டால் கூட முந்தி வேலை செய்யுமா கூட வேலை 10 இருந்தால் வேலை செய்யாது. ஆகவே 2 இருக்குது. அது மாதிரி எங்களோட உடம்புல எடுத்துக்கொண்டா நாங்கள் ஒரு கோடிக்கணக்கு பெருமதியை விட எங்களோட உடம்பு பெருமதி கொடுக்குற பார்ட்ஸ் நாங்கள் எல்லா இடத்துக்கும் எல்லாம் தந்திக்கிறோம். நாங்கள் யோசிக்கலுமா இருந்தா அல்லாஹ்தாலா எங்கள்கிட்ட ஒரு வேலையை எதிர்பார்க்கிறான். எல்லாம் செஞ்சு உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். ஒரு வாழ்வு காலத்தை ஒரு எக்ஸ்பைரி டேட்டு தந்திக்கிறான். நாங்கள் இப்போ மௌத்தாம் எல்லாம் தீர்மானிச்சுக்கிறோம். சாப்பாடு தந்து ஏராளமான அருள் தந்திக்கிறோம். இந்த அருள்களை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தணும். எங்களுக்கு ஒரு அது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்தாலா ஒவ்வொரு ஆக்கள் திறமை இருக்குது, தகமை இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, வசதிகள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டுல சமூகத்துல ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறான். அந்த வேலை ஒவ்வொரு ஆக்களுக்கு பொருத்தமான வேலையை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க கன்சல்ட் பண்ணணும். அந்த கண்டுபிடிச்சி அந்த வேலையை செஞ்சுட்டு மவுத்தாகணும். அப்படி அந்த வேலையை செய்யறதுக்காக தான் இந்த ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். ஆகவே அல்லது நெக்ஸ்ட் ஸ்லைட் சூரா முழுக்குல வர 2வது வசனம் தான் அல்லது ஹல்கல் மௌத்த வல் ஹயாத்தல் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மரணத்தை வாழ்வையும் தந்திக்கிறோம். உங்கள யார் நல்ல அமல்கள் செஞ்சு சோதிக்கிறதுக்காக. ரைட். அவை யார் நல்ல வேலையை செஞ்சு சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். இந்த வாழ்வை தந்திக்கிறான், மரணம் தந்திக்கிறான். ஆகவே வந்து வேலை என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆகவே நாங்களே படித்தோம் எங்களோட உடம்ப ஆரோக்கியம் வச்சு என்ன செய்யணும்ன்றது. ஆகவே அந்த ஒரு இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சா நல்லா தெரியாது. நல்லா இருந்து சொல்லி கொண்டு போகாம நாங்கள் சில முடிவுகளோட சில மாற்றங்களோட போகணும். நான் இந்த விஷயத்துல மாற போறேன், உப்பை குறைக்க போறேன், பால் மாதிரி இப்போ குடிக்கிற இல்லை, அப்படியான சில விஷயங்களை நீங்க தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ப்ரோக்ராம் போங்க. அப்ப நீங்களாக ஒரு தீர்மானம் எடுக்காட்டி யாரும் உங்களை தீர்மானிக்க வைக்க இயலாது. மாற்றங்கள் நோக்கி நகர இயலாது. இன்னல்லாஹ் யுகைரு மா பிகௌமின் ஹத்தா யுகைரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை மாற்ற போறதில்லை. ஆகவே நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு இப்ப செய்ய இயலாது. சில விஷயங்கள் லிஸ்ட் பண்ணுங்க, அதுகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மாற்றம் வரும். ஆகவே அந்த மாற்றத்தினூடாக இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.